IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா நம்ம தோல் ரொம்பவே பொலிவா இருக்கும். சிலருக்கு தோல்ல ஈரப்பதம் இல்லாம ரொம்பவே வறண்டு இருக்கும். அவங்கலாம் டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா அவங்க தோல் பிரச்சனையே இல்லாம ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்றது, பொடுகு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி ஹேரோட growthக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நச்சுக்கள், கழிவுகள் எல்லாம் வெளிவரது. அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாத பொருட்கள் நிறைய உள்ளுறுப்புகள்ல சேர்ந்து இருக்கும். அதையெல்லாம் ஒரு வாட்டி டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே பயன்படுது. ஈரல்ல புற்றுநோய் இருக்கிறது, கணைய புற்றுநோய் வர்றது, இந்த மாதிரியான ஆபத்தான நோய்கள்ல இருந்தெல்லாம் ரொம்பவே ஈஸியா வெளிவரத்துக்கு பீட்ரூட் ஜூஸ் டெய்லி ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்டாலே ரொம்பவே ஈஸியா அது சரிப்படுத்திடலாம். மூளைக்கு செல்கள் வளர்ச்சி குறையுது, ஞாபக மறதி அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமா அவங்களோட செல்களோட வளர்ச்சிக்கு இந்த சத்துக்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் ரெமெடி. இது மாத்திரை கிடையாது. ஒரு இத்தனை நாள் சாப்பிட்டாதான் அந்த மாதிரி நம்மளுக்கு பொறுமை வேணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பொறுமையா இருந்து